10th standard maths common quarterly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டேன்னா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part C question number 42. I am J Kumar. இது ஒரு compulsory question. The product of three consecutive terms of a geometric progression is 343 and their sum is 91/3. Find the three terms னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், let the three consecutive terms of GP is A by R, A R. இப்போ product of three consecutive terms, okay, is equal to 343 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A by R, AR is equal to 343. ஸோ இந்த R கேன்சல் ஆயிடும். A keeps equal to 343. Therefore A is equal to 7. 7 into 7 into 7 மல்டிப்ளை பண்ணோன்னா 343 வரும். ஓகே, இப்போ their sum is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 91/3. அப்போ A by R plus A plus AR is equal to 91/3. A காமனாக வெளியிடுங்க, 1 by R plus 1 plus R is equal to 91/3. ஏக்கு பதிலாக 7. அப்போ 1 by R plus 1 plus R is equal to 91/3. இந்த 7 எங்கிட்ட கொண்டு போயிருங்க. அப்போ 1 by R plus 1 plus R is equal to 91/7, 3. அப்போ 1 by R plus 1 plus R is equal to 13/3. ஏன்னா இது how many times போகும்னா 13 times போகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்சிஎம் எடுங்க. R 1 plus R plus R square is equal to 13/3. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 3 into 1 plus R square is equal to 13R. உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 plus 3R plus 3R square equal to 13R. ஸோ 3R square plus 3R minus 13R plus 3 is equal to 0. இந்த 13R இங்கிட்டு கொண்டு வந்தோன்னா மைனஸ் ஆயிரும். 3R square minus 10R plus 3 is equal to 0. ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணோன்னா 9. அதே நம்பர் நீங்கள் ஆட் பண்ணனா -10. அப்போ -9 -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், எங்களுக்கு -3 -1/3. ஓகே, இதான் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ ஆர் -3 R -1/3 is equal to 0. R -3 is equal to 0. R is equal to 3. ஓகே, அல்லது R -1/3 is equal to 0. R is equal to 1/3. இப்போ பாருங்களேன், when R is equal to 3, A is equal to 7. அப்போ 3 terms என்ன இருக்குது, A by R, AR. A 7/3. ஸோ 7 into 3. இப்போ 7/3, 7, 21. when R is equal to 1/3, A is equal to 7. அப்போ 3 terms A by R, AR. ஸோ A உடைய வேல்யூ 7, 1/3, 7 into R உடைய வேல்யூ 1/3. ஓகே, அப்போ 21, 7, 7/3. ஆன்சருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் ஆன்சர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.